வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து எலுமிச்சம்பழத்த பயபக்தியோட சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க வீட்டு வாசப்படியில நிற்கிறாரு. அவங்க அம்மா, அவங்க அப்பா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா கோலன்னிட்டு. அப்போ நான் ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தேன்ட்டு அவர் வரும்போதே மந்திரம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு கத்திக்கிட்டே வராரு. வீட்டிலலாம் வந்து நிற்கிறாங்க. அவர் காலடி எடுத்து வைக்கும்போது கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி பாவலெல்லாம் பண்ணிக்கிட்டே உள்ளே வராரு. அவர் வந்துட்டு விஜயாவை சுற்றுறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது மனோஜும் ரோகிணியும் வந்து நிற்கிறாங்க. மனோஜ் போயிட்டு சுற்றுறாரு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாம்பா, அவர் சக்தி வாய்ந்த சாமியார் பெரியவர் இருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு வந்துட்டு வீட்டில் வச்சாக்கா வீட்டில் நடக்கிற ஏதாவது பிரச்சனை நடக்கணும் நமக்கு காட்டி கொடுத்துருமானிட்டு. அது நம்ம வீட்டுக்கு எதுக்குன்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் தான் கொஞ்ச நாளாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, நகை வேறு மாதிரி இருக்குது, அதனால தான் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்ட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எடுத்து அந்த வீட்டில் பூஜை பண்ணோம்னாக்கா 24 மணி நேரத்தில் இந்த எலுமிச்சை பழம் நல்லவங்க கெட்டவங்க தப்பு பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாரும் காட்டி கொடுத்துருமா. அது இல்லை, இது காட்டி கொடுத்தவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா வாய் சைடு வாங்கிடுமா, வாய் இழுத்துக்குமான்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டதும் விஜயா மனோஜ் ஷாக் ஆகுறாங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, இதெல்லாம் நிஜமாக நடக்குமான்ட்டு. தப்பு கணத்தில் போட்டுக்குமா, அது நிஜமாக நடக்கும்ன்ட்டு இவர் நடுவில் மந்திரம் சொல்லிட்டு சாமியார்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் நடுவில் பில்டப் பண்ணலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிறவங்களும் விஜயாவும் மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ரோகிணி நம்பவே மாட்டுறாங்க. இவர் பாட்டுக்கு இவர் சொல்லிகிட்டே போகிறாரு இஷ்டத்துக்கு கதை. வீட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, அதனால் இந்த நகை எப்படி கவரிங்காக மாறிச்சுன்ட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு இதை பூஜை ரூமில் வச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா இது தெரியும்ன்ட்டு எடுத்துன்னு போய் வைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஜயாவும் மனோஜும் பார்த்து ஷாக் ஆகிட்டு, அது எதுக்காக அங்கே வைக்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போது சொல்லும்போது நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலை, அப்புறம் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்கன்ட்டு அவர் அங்கே வச்சுட்டு போய்ட்றாரு. அதை பார்த்தது இவங்க 3 பேர் இங்கே ஷாக் ஆகுறாங்க. விஜயா வந்துட்டு மனோஜ்கிட்டே நிற்கிறாங்க. பாரா, நீ பண்ண வேலையால் இவன் எதிர்த்து வச்சுட்டு போயிருக்கான், அப்புறமா வாய் வேறு இழுத்துக்கும் சொல்லிட்டு இருக்கான், உன்னால் இதெல்லாம் எனக்கு இப்போ தான் கழுத்து சரியாக போச்சு, திரும்ப அது மாதிரி ஏதாவது ஆகிட்டா என்னடா பண்ணுறதுன்ட்டு இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு நினச்சி பார்க்குறாங்க. 2 பேருக்குமே வாய் இழுத்துக்கிட்ட மாதிரி. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஒருத்தருக்கு புலம்பி பயந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரோகிணி வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் சரியாக தான் இருக்கீங்க, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் ஆடிங்க ஆன்ட்டுன்ட்டு இவங்க மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. அவர் கோயிலுக்கே போக மாட்டார், சாமியார்கிட்ட போயிருப்பார், அதெல்லாம் நடக்காது, உங்கள் வாயில் உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக தான் அவர் சும்மா ஏமாற்றிட்டு இருக்காரு, போங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாரு. இதே நேரத்தில் ரவி கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, முத்து அந்த எலுமிச்சம்பழத்தை போயிட்டு சாமியார்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரா, சொன்ன மாதிரி நடக்குமான்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அப்பா அண்ணின்னு தான் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்கன்ட்டு இப்படிலாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. ஆமாம், நான் கூட இந்த மாதிரி எங்கள் அப்பா சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், கேரளாவில் இந்த மாதிரி சாமியார்கிட்ட. முத்துக்கிட்ட மீனா கேட்குறாங்க, என்ன சாமியாரை போய் பார்க்குறது வேணான்ட்டு நீங்கள் எந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இவர் முத்தானந்தான் சொல்கிறாரு. அவங்க குழப்பத்தில் கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்கன்னுட்டு. நான் யாரையும் போய் பார்க்கல, இவன் பயந்த சுபாவம், இவன் உண்மையை சொல்ல வந்திருப்பான், அதை சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்களாம்மா, அதனால் அவனை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு எலுமிச்சை பழத்தை வாங்கி அதில் மஞ்சா குங்குமம் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுவாரான்னு அவன் சொல்லுவான். அவன் பயந்த சுபாவம் சின்ன வயசுலேருந்து, அதனால் அவன் சொல்லிடுவான்ட்டு. இதே நேரத்தில் ரவி கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, முத்து அந்த எலுமிச்சம்பழத்தை போயிட்டு சாமியார்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரா, சொன்ன மாதிரி நடக்குமா. இவர் சொல்கிறாரு, அப்பா அண்ணின்னு தான் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்கன்ட்டு இப்படிலாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. ஆமாம், நான் கூட இந்த மாதிரி எங்கள் அப்பா சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், கேரளாவில் இந்த மாதிரி சாமியார்கிட்ட கூட. ஆனால் இது பவர் இருந்தால் நடக்கும் போல இருக்குதுன்ட்டு இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு கதை திறந்து பார்க்குறாங்க. அந்த பக்கமாக மீனா வராங்க. மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. உள்ள மீனா கிட்டே கேட்குறாங்க, அவர் போயிட்டு எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு சாமியார்கிட்ட, அது நிஜமாக நடக்குமான்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு பதில் சொல்ல முடியாமல் கதவை போட்டுட்டு சொல்கிறாங்க, அது இல்லை, அவங்க அண்ணன் தான் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அது கவரிங்கை மாற்றி வச்சுருப்பாருன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த உண்மையை வாங்குறதுக்காக தான் அதை எடுத்து வந்து வச்சுருக்காரு. இது சும்மா கடையில் போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து வச்சுருக்காரு, சாமியாரெல்லாம் யாரும் போய் பார்க்கலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ப்ரோமோவில் விஜயா மனோஜ் பார்வதி 3 பேருமே ஒரு சாமியாரை வந்து பார்த்து நடந்த விஷயங்கள் உண்மையெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட இது பரிகாரத்துக்காக கேட்குறாங்க. முத்து எலுமிச்சம்பழத்தை ஒரு சாமியாரை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கா, அதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்கும்போது அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, அவன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தில் அது பவர் இருந்தால் அவங்களுக்கு அது சொன்ன மாதிரி நடக்கும்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டது இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.